வணக்கம் நண்பர்களே. சிறு வயதில் நாம் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற காமெடி திரைப்படத்தை கண்டு மகிழ்ந்து இருக்கக்கூடும். அந்த படத்தின் கதாநாயகன் அந்த மந்திர விளக்கை தன் கையால் தேய்த்து விடும்போது அந்த விளக்கிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பூதம், "சொல்லுங்கள் பிரபு, உங்கள் கட்டளைகளை நிறைவேற்ற காத்திருக்கிறேன்" என்று அவனுக்கு தெரிவிக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு கூட அதுபோலத்தான். கண்மூடி திறப்பதற்குள் நாம் சொல்கின்ற வேலைகள் அனைத்தையும் ஒரு மந்திரத்தால் கட்டுண்ட பூதத்தைப் போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்து முடித்து விடுகிறது. இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோலோச்சும் இந்த உலகில் தவிர்க்க முடியாத முக்கியமான மனிதர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் சாம் ஆல்ட்மேன் தான். இவர் ஓப்பன் ஏஐ என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ, தலைமை செயல் அதிகாரி. இவர் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமர் மட்டுமல்ல, ஒரு என்டர்பிரனர் மட்டுமல்ல, தொலைநோக்கு பார்வை, கிரேட் விஷன் கொண்ட ஒரு பிஸ்னஸ் லீடர். சாம் ஆல்ட்மேன் 1985 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22 அமெரிக்க நாட்டின் சிகாகோ நகரில் பிறந்தார். பள்ளிப்படிப்பை பக்கத்து ஊரான சென்ட் லூயி என்ற நகரத்தில் முடித்தார். தன்னுடைய 8வது வயதில் கம்ப்யூட்டர்களின் மேல் ஏற்பட்ட அதீத காதலால் உந்தித்தள்ளப்பட்ட சாம் ஆல்ட்மேன் பள்ளி படிப்பை முடித்த பின்னர் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்பில் சேர்ந்து படித்தார். ஆனால் டிகிரி முடிக்கவில்லை. ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன், ஆர்வத்துடன் கல்லூரியை விட்டு வெளியேறினார். அன்று அவர் ஆரம்பித்த நிறுவனத்தின் பெயர் லூப்ட். அது ஒரு லொகேஷன் பேஸ்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆப். அந்த முயற்சியில் அவர் தோல்வி அடைந்தார். ஆனால் மனம் தளரவில்லை. கூகுள் கம்பெனியின் உதவியுடன் அவர்களது ஒய் காம்பினேட்டர் என்ற நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரபல நிறுவனங்களாகிய ஏர்பிஎன்பி, டிராப்பாக்ஸ், ஸ்ட்ரைப் மற்றும் ரெடிட் போன்ற நிறுவனங்கள் அந்த ஒய் காம்பினேட்டர் ஸ்தாபனத்தால் உருவாக்கப்பட்டவைகள்தாம். 2015 ஆண்டில் ஓப்பன் ஏஐ, ஓப்பன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற நிறுவனத்தை சில நண்பர்களுடன் சேர்ந்து உருவாக்கினார். இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம். சாம் ஆல்ட்மேன் அவரது தலைமையின் கீழ் ஓப்பன் ஏஐயின் தயாரிப்பான சாட் ஜிபிடி பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் மிக வேகமாக வளர்ந்தது. அதன் செயல்முறைகள் அனைத்தும் உலகின் பல பெரிய நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகின்றன. ஏதோ சில காரணங்களுக்காக 2023 ஆண்டு நவம்பர் 17 ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் உயர்மட்ட குழு
சாம் ஆல்ட்மனை CEO பதவியிலிருந்து நீக்கியது. இது உலக அளவில் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இவர் நீக்கப்பட்டதை பெரும்பாலான, அதாவது சுமார் 800க்கும் மேற்பட்ட ஊழியர்களும் அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். அவர்கள் வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பித்தனர். பதறிப்போன உயர் நிர்வாக குழு மீண்டும் சாம் ஆல்ட்மன் தான் CEO ஆக செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்தனர். நவம்பர் 22ஆம் தேதி, அதாவது 5 நாட்களிலேயே சாம் ஆல்ட்மன் மீண்டும் CEO ஆக பொறுப்பேற்றுக் கொண்டார். சாம் ஆல்ட்மன் மெய் வருத்தம் பாராமல், பசி நோக்காமல், கண் துஞ்சாமல் கடமையிலே கண்ணாயிருப்பவர். அவரது கடுமையான உழைப்பும் சிந்தனைகளும் அந்த நிறுவனத்தின் ஊழியர்களின் மத்தியில் அதீத நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றன. சாம் ஆல்ட்மனை பற்றி இன்டர்நெட்டின் பல்வேறு தளங்களில் நான் படித்து தெரிந்து கொண்ட 5 குணாதிசயங்களை உங்கள் முன் வைத்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். 1. பிக் விஷன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றத்தை நம் வாழ்வில் கொண்டு வரப்போகிறது என்று சாம் உளமாற நம்புகிறார். 2. He is never afraid of taking business risks. ஆபத்துக்கள், தோல்விகள் வரக்கூடும் என்று பயந்தபடி ஒருபோதும் நிறுவனத்தை வழிநடத்த மாட்டார். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து டிகிரி வாங்குவதற்கு முன்னரே விலகி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்திருந்தார் அவர். அதில் தோல்வி கண்டாலும் துவண்டு போகவில்லை. 3. பிராக்டிக்கல் திங்கிங். காம்ப்ளெக்ஸ் சூழ்நிலைகளை தனித்தனியாக பிரித்து விரிவாக, எளிமையாக கையாளும் திறமை உள்ளவர் சாம். 4. எத்திக்கல் அவேர்னஸ். நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களையும் அரவணைத்துக் கொண்டு கூட்டாக செயல்பட வேண்டும் என்று எப்போதும் வலியுறுத்துவார். 5. காம் அண்ட் கான்ஃபிடன்ஸ். சாம் பேசும்போது காட்டாற்று வெள்ளம் போல தடைபுரண்டு அக்ரெசிவாக பேச மாட்டார். மாறாக அமைதியுடனும் தெளிவாகவும் நம்பிக்கை ஊட்டும் வண்ணம் பேசி நிறுவனத்தை வழிநடத்துகிறார். முடிவாக, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தொழில் நிறுவனங்களில், நிர்வாகத்தில், வியாபாரத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தே தீரும் என்று கணித்து சொல்கிறார் சாம் ஆல்ட்மன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை நன்கு புரிந்து கொண்டு அதனுடைய விதிகளை நெறிப்படுத்தி கொண்டு AI-உடன் வாழ நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாம் ஆல்ட்மன் அனைவரையும் வலியுறுத்துகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிந்தால் ஒரு புத்தக பார்வை என்ற என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. அன்புடன், ஜலால் கான்.